அட்வான்ஸ் ஒரு சின்ன கேம் இல்லைமா வழக்கம் போல் தான் நான் பெண்டல் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. பெண்டன் சீரிஸை பார்த்த எல்லாருமே கண்டிப்பா விட்டத்தை பார்த்து நமக்கும் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து விழாதா, அது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சிருப்போம். ஒருவேளை இப்போ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் உங்க முன்னாடி வந்து விழுந்து அதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு 10 ஏலியனை சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எந்த 10 ஏலியனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஏன்டா இதான் கொஸ்டினா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கொஸ்டின் கிடையாது. ஆக்சுவலா இது வந்து நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எனக்கு கேட்டிருந்தாரு. நான் என்னோட 10 ஏலியன் அவர்கிட்ட சொல்லிட்டேன். பட் நல்லா இருந்துச்சு கண்டென்ட். ஸோ அதனால் அவரோட பெர்மிஷனோட உங்ககிட்ட இந்த கண்டென்ட்டை நான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லாரும் ஏலியன் எக்ஸ் அதிகமாக சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஏலியன் எக்ஸ் ஏலியனை போனஸாக 11வது ஏலியனா அது காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சுக்கலாம். ஏலியன் எக்ஸ் இல்லாமல் எந்த ஏலியன் 10 ஏலியன் வேணும் அப்படின்றத தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கேட்க வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பென்டன் சீரிஸில் இது வரைக்கும் அதாவது கிளாசிக்லேருந்து ஆம்னியோஸ் வரைக்கும் பென்னோடைய ஆம்னிட்ரிக்ஸை பென்னை தவிர யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான். அது யூஸ் பண்ணதாக இருக்கலாம், ஆப்ரேட் பண்ணதாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் பென்னை தவிர பென்னோடைய ஆம்னிட்ரிக்ஸை யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.